இங்கே பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், இந்த விஷயத்தை நான் சொல்லியே ஆகணும். கிட்டத்தட்ட ஒரு 35 வருஷத்துக்கு முன்னாடி இந்த வீட்டுக்கு நான் வந்திருக்கேன். அப்பா, அம்மா, தம்பி அப்படின்னு ஒரு சகிதமாக எனக்கு ஒரு தெரிஞ்ச ஒரு சகோதரி இருந்தாங்க. ரொம்ப அன்பான குடும்பம்தான். கிட்டத்தட்ட 30 வருஷம் ஆச்சு. எல்லாம் திருமணம் அப்படி இப்படின்னு எங்களுக்கெல்லாம் நடந்தங்காட்டி நாங்கள் இடம் மாறி போயிட்டோம். இதில் பார்த்துட்டிங்கன்னா இந்த சகோதரியை ரொம்ப நாளைக்கு அப்புறம், ரொம்ப நாளுங்கிறதுக்கு விட பல வருஷத்துக்கு அப்புறம் இப்போ எனக்கு தகவல் வந்துச்சு. ரொம்ப முடியாமல் இருக்காங்க. அவங்க அப்பா அம்மா இறந்துட்டாங்க, கூட இருந்த அண்ணனும் இறந்துட்டார். சொத்தை பிரித்து அவங்க அண்ணி பக்கத்தில் வீடு கட்டிட்டாங்க. இந்த பொண்ணை வந்து யாரும் பராமரிக்கிறதில்ல, கேட்பார் இல்லாமல் பராமரிப்பு இல்லாமல் இப்போ அவங்களுக்கு ஏதோ உடல் ரீதியாக பாதித்து கேன்சர், பிரெஸ்ட் கேன்சர் வந்த மாதிரி படுத்த படிக்கையாக இருக்காங்க. சாப்பாடு போட கூட ஆள் இல்லைன்னு சொல்லி என்னோடய ஃப்ரெண்டு டென்னி அப்படின்றவ அவ கூட தொடர்ந்து பழக்கத்தில் இருந்தங்காட்டி அப்பப்போ வந்து சாப்பாடு மருந்துகள்லாம் வாங்கி கொடுத்துட்ருப்பா போல். இன்றைக்கி என்ன கூட்டு கேட்டங்காட்டி நானும் வந்து மெடிக்கலுக்கு போய் அவங்களுக்கு தேவையானதெல்லாம் வாங்கிக்கிட்டு சாப்பாடெல்லாம் வாங்கி வந்து கொடுத்துட்டு இப்போ அவங்ககிட்ட பேச வந்திருக்கோம். ஹெல்ப் கேட்டிருக்காங்க. ஏதோ நம்மளால் முடிஞ்ச ஹெல்ப்பை பண்ணுவோம். மருத்துவ செலவும் பண்ணலாம். ஹாஸ்பிட்டலுக்கு அழைச்சிட்டு போங்கன்னு சொல்லி கையெடுத்து கூப்பிட்டாங்க, கெஞ்சினாங்க. ரொம்ப வருத்தமாக போச்சு. அவங்கள நான் என்னை விட ஒரு 7-8 வருஷம் பெரியவங்க. எப்படி இருந்த ஆள் ஒரு வயோதிக முதிர்ச்சி அடைஞ்ச ஒரு வயோதிகர் மாதிரி ஆயிட்டாங்க. இன்றைக்கி ரொம்ப கஷ்டமாக இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். சித்ராக்கா சாப்பிட்டாச்சா? காஃபி குடிச்சிங்களா? ஏதாவது சொல்லணும்னா சொல்லுங்கக்கா. ம் ம் சரிக்கா அழுவாதீங்க. ஹாஸ்பிட்டல் எடுத்துகிட்டு கூட்டிகிட்டு போய் காட்டுறேங்க்கா. சரியா சித்ராக்கா? அழுவாதீங்க. ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டி போய் காட்டுறோம். அழுதான் ரொம்ப முடியாமல் போகும். சரியா? அங்கே பாருங்கள், ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டி போய் காட்டுறோம். என்ன ஏதுன்னு பேசிக்கலாம். சரியா? இந்த வீட்டில் இருக்கிறக்கு உனக்கு பிடிக்கலையா? யார் கூடவே வந்து பார்க்கலையோ? உங்கள் அண்ணி பக்கத்தில் தானே குடியிருக்காங்க. எட்டி கூட பார்க்குறது இல்லையா? அண்ணி பசங்க, அண்ணன் பசங்க, அண்ணன் இறந்துட்டார் தானே? அப்பா அம்மாவும் இறந்துட்டாங்க. நீ மட்டும் தனியாக இருக்க. கல்யாணம் இல்லை உனக்கு, தனி ஆளாக இருக்க. இந்த வீடு மட்டும்தான் உன்னோட சொத்தே. இதுக்குள்ளேயே நீ அடங்கியிருக்க, அப்படி தானே? பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், இந்த 10 8 தான் இருக்கும் இந்த ரூம்பு. எந்த வசதியுமே இல்லாத பழங்காலத்து வீடு. இந்த வீட்டில் ஆதரவு இல்லாமல் படுக்கையில் பாருங்கள், சாப்பாடு வாங்கி வந்து கொடுத்துட்டு எல்லா பொருளுமே பயன்படுத்துறதுக்கு இல்லாத மாதிரி ரொம்ப வருஷமான மாதிரி இருக்குது பாருங்கள். இப்போ அவங்க நம்மளை கூப்பிட்டுருந்தாங்க, சரிதான் வர சொல்லு, நான் ஹாஸ்பிட்டல் எடுத்துகிட்டு போகணும், எனக்கு வைத்தியம் பண்ணணும்னு சொல்லி கேட்டதின் பேரில் நம்ம வந்திருக்கோம். பார்க்கவே சகிக்கலை. எப்படி இருக்காங்க பார்த்தீங்களா? ரொம்ப மனசு வருத்தமாக இருக்குது. ஏன்னா அப்படி இருந்தவங்க ஆதரவு இல்லாமல் இப்போ தவிக்கிறத பார்க்கும்போது எனக்கே ரொம்ப கஷ்டமாக இருக்குது. அனுவாதிங்க, நாங்கள் வந்துட்டோம்ல. இங்கே பாருங்க, கடவுள் இருக்கார், சரி பண்ணுவார். அமைதியாக இருங்க. சரியா? அழக்கூடாது. பாருங்க, நட்பு தான். நாங்கள் எல்லாமே ஃப்ரெண்ட்ஸு. கிட்டத்தட்ட 30-35 வருஷமாக நண்பர்களாக இருக்கிறோம். சரி பண்ணணும் அப்படின்னு வந்திருக்கோம். இதுபோல் தயவு செய்து உறவுகள் யாராவது இருந்தீங்கன்னா, இதுபோல் ஆதரவு இல்லாமல் இருக்கும்போது நமக்கு என்ன போச்சுன்னு தயவுசெய்து விலகி இருக்காதீங்க. அது பெரிய பாவத்துலேயும் பெரிய பாவம். இந்த பாவத்தை எங்கே போய் நீங்களே தீர்ப்பீங்கன்னே தெரியாது. எத்தனை கோயில் குளத்துக்கு போனாலும் இந்த பாவம் உங்களுக்கு தீராது. வயோதிகமே ஒரு பெரிய விஷயம். வியாதி, தனிமை, எவ்வளோ கஷ்டம் இருக்கும். நடந்து போக முடியல, அவங்களால ஒரு ஸ்டெப்பு கூட எடுத்து வைக்க முடியல. பாருங்கள், அந்த துணிமணிலாம் அப்படி கிடக்குது. இதெல்லாம் புழங்காத இடம் மாதிரி இருக்குது. இதில் தானாக அவங்களா குளிச்சுக்கணும். தண்ணி மொள்ள முடியாது. பாத்ரூம் போகிறதுக்குள்ள பாத்ரூம் வசதி கூட இல்லை. எவ்வளோ சிரமத்துக்கு இடையில் வாழ்ந்துக்கிட்டு இருக்காங்க. ஏன் உறவுக்காரங்க எல்லாமே எப்போ சாவா செத்ததுக்கப்புறம் இவக்கிட்ட ஏதாவது இருந்தால் பிடிங்கலாமான்ற மாதிரி பக்கத்து வீட்டில் தான் இருக்காங்க. யாருமே வந்து பார்க்குறது இல்லையா. 4 நாளைக்கு ஒரு தடவை தான் சாப்பிட்றாங்க போல். இடையில வந்து ஃப்ரெண்டு தெரியும், கல்யாணம் பண்ணி போனால் வீட்டுக்காரங்களை எப்படி அனுமதிப்பாங்கன்னு சொந்த தாய் தப்புனே பார்க்குறக்கு சில பேர் அனுமதிக்கிறது இல்லை. இவள் ஃப்ரெண்டுங்கிறனால அப்பப்போ ஸ்கூலுக்கு போகிற கேப்பில் வந்து இவளை பார்த்துட்டு ஏதாவது கொடுத்துட்டு போவா போல இருக்குது. எனக்கு தகவல் நேற்று தான் வந்துச்சு. உடனே டைம் ஒதுக்கிட்டு வந்துட்டேன். இவங்க தான் ஃப்ரெண்டு டென்னி. அவளுக்காக அவ்வளோ மெனக்கெட்டு என்னை கூட்டிகிட்டு வந்து ஏதாவது ஒன்று பண்ணு சரிதா அப்படின்னாங்க. நான் தெளிவாக சொல்லிட்டேன் அவங்கக்கிட்ட, நம்ம இதில் இறங்கினோம்னா ஈவு இறக்கம் எதுவும் பார்க்க மாட்டோம். சொந்த பந்தன் எதுவும் பார்க்கக்கூடாது. இறங்கி உங்களுக்கு என்ன நல்லது செய்யணுமோ அத்தனையும் செஞ்சு தருவோம். ஆனால் எப்போயுமே பின் வாங்கிடக்கூடாதுங்கிற ஒரு கோரிக்கையை முன்னே வச்சுட்டு தான் நம்ம பண்ணுறோம். அவங்க சரி அப்படின்னாங்கன்னா அவங்களுக்காக இறங்கி எல்லா உதவியும் செஞ்சு தரக்கு நம்ம தயாராக இருக்கோம். சித்ராக்கா
ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டிகிட்டு போகிறதுக்கு ரெடி. நாளைக்கு அண்ணன் பொண்டாட்டி அண்ணன் பசங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ட்ரீட்மெண்ட்டுக்கு அனுமதிக்கல வைக்கல, இல்லை அவங்க பேச்சை நான் கேட்பேன் எப்பவுமே இது பண்ணிட மாட்டீங்கல்ல. ஓகே, ஏதோ ஒன்று பண்ணுவோம் சரியா. நான் கண்டிப்பாக ஏதோ ஒரு அமைப்புகளில் பேசுகிறேன், எதையாவது ஒரு ஹெல்ப் பண்ணுவோம் சரிங்களா. பண்ணுவோம், நான் பேசுகிறேன் கண்டிப்பாக. ஏன்னா இது மாதிரி நிறைய உதவிகள் செய்யும்போது கடைசி நேரத்தில் நல்லா ரெடியாகி வரும்போது சொந்தக்காரங்க உள்ளே போந்து நாங்கள் பார்த்துக்குறோன்னு சொல்லிவிட்டு அவங்கள நம்மளுடைய கண்ட்ரோலில் இல்லாமல் பண்ணுறதெல்லாம் நிறைய நடந்துருக்கு. அதனால் அவங்கக்கிட்ட ஒரு கன்க்ளூஷன் கேட்டுக்கிட்டேன். ஏன்னா நிறைய பட்டுட்டோம் இல்லையா. இவங்களோட அனுமதியோட தான் இப்போ நான் வீடியோ எடுத்திருக்கேன். எனக்கு ஏதாவது ஹெல்ப் பண்ணுங்கள், நான் கேட்பறத்து கிடக்கிறேன் அப்படிங்கும்போது எனக்கே கஷ்டமாக போச்சு. எப்படி வாழ வேண்டியவங்க, எப்படி இருக்க வேண்டிய ஒரு குடும்பத்தை அமைச்சு கொடுக்காம அப்பா அம்மா போய் சேர்ந்துட்டாங்க. அண்ணனும் போய் இறந்ததுனால அண்ணனுடைய சொத்து பாகத்தை பிரித்து அண்ணி வீட்டை கட்டிட்டு போயிட்டாங்க. அண்ணன் பிள்ளைகள்லாம் இருக்குது, ஆனால் இவங்களை யாருமே கண்டுக்கலை. ரொம்ப கொடுமைங்க. இந்த பாவத்தை தயவுசெய்து செய்யாதீங்க. இந்த பூமியில் நம்ம நிலையாக இருக்க போகிறதில்ல. ஆனால் இதுபோல் பாவத்தை